மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் நல்லா இல்லை. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிலீஸ் ஆகக்கூடிய அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல அப்படியே கால கவுன மாதிரி இருக்கும். 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் தான் மீனராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்களும் தான் இப்போ அதிகமாக இதை பார்க்குறவங்க ராசி பலன். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு தான் அதிக கமெண்ட் வரும். ஜோதிடத்தை நம்பாத மீனராசிக்காரர்கள் கூட இப்போது நம்பிக்கை வர்ற அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வருஷமாக உத்திரட்டாதி நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் நல்லா இல்லை. ஆனால் போன மாதத்துலேருந்து ஏதோ லேசாக எனக்கும் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளிலிருந்து உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஜென்மச்சனி என்பது நல்ல அனுபவங்கள் இல்லாமல் ஒரு நல்ல அனுபவம் நல்லவனாக இருக்கிறதுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்மச்சனி அமைப்பு. ஆனால் அது மோசமான அனுபவமாக இருக்கும். ஆக சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஜூன் மாதத்துலேருந்து யாருக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வச்சிடாதீங்க. வேலை தொழிலில் வேலையில் ஒரு வார்த்தை வேறு சொல்லுவேன். வேலை செய்கிற இடத்துல வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். அந்தளவுக்கு டார்ச்சர் இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுடைய சுய மரியாதையை சோதிக்கக்கூடிய தன்மைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் புதிய 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 30 வயதுக்கு கடந்தவர்களுக்கு இந்த பலன்கள்லாம் இருக்காதுங்க. தொழில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேலையில் வருமானங்கள் நல்லாயிருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் இந்த மாதமே உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கொஞ்சம் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்கார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் நல்லா இல்லை. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிலீஸ் ஆகக்கூடிய அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல அப்படியே கால கவுன மாதிரி இருக்கும். 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்களும் தான் இப்போ அதிகமாக இதை பார்க்குறவங்க, ராசி பலனை பார்க்குறவங்க. கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு தான் அதிக கமெண்ட் வரும். ஜோதிடத்தை நம்பாத மீனராசிக்காரர்கள் கூட இப்போது நம்பிக்கை வர்ற அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வருஷமாக உத்திரட்டாதி நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் நல்லா இல்லை. ஆனால் போன மாதத்துலேருந்து ஏதோ லேசாக எனக்கும் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளிலிருந்து உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையும். போன மாதத்தில் அது பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் 30 வயதுகளக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பலன்கள்லாம் இங்கே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மச்சனி என்பது நல்ல அனுபவங்கள் இல்லாமல் ஒரு நல்ல அனுபவம் நல்லவனாக இருக்கிறதுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்மச்சனி அமைப்பு. ஆனால் அது மோசமான அனுபவமாக இருக்கும். ஆக சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். யாருக்கு? ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால வச்சிடாதீங்க. வேலையில் ஒரு வார்த்தை வேறு சொல்லுவேன். வேலை செய்கிற இடத்துல வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். அந்தளவுக்கு டார்ச்சர் இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுடைய சுய மரியாதையை சோதிக்கக்கூடிய தன்மைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் புத்திசாலிங்க, நீங்கள் நல்லவங்க. நல்லவனுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும், சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவில் நல்லவன் தான் கடைசியில் ஜெயிப்பான். ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எதிலும் பொறுமை, நிதானம், எல்லாத்துலேயும் லவ்வுகமெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும், பிரேக்கப் ஆகும். பெண்ணை புரிஞ்சுக்க முடியாது, ஆணை புரிஞ்சிக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக சொல்லுவேன், ஜென்மச்சனி நேரத்தில் தான் பெண்களுக்கு இழக்கக்கூடாதது இழக்கப்படும். ஆகவே காதலில் கவனமாக இருங்க. எந்த ஆம்பளையும் ரேவதி நட்சத்திரக்கார இளைய பருவத்து பெண்கள், 20 வயது பெண்கள் நம்பவே நம்பாதீங்க. அது எல்லாமே அந்த காதல் எல்லாமே ஒரு ஃபேக்காக இருக்கும். ஆனால் ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஆனால் 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு, 30 வயதுக்கு கடந்தவர்களுக்கு இந்த பலன்கள்லாம் இருக்காதுங்க. தொழில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேலையில் வருமானங்கள் நல்லாயிருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம், இந்த மாதமே உண்மையில் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் கூட ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் வருமான அமைப்புகள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி பேரில் ஏதாவது வீடு வாங்குறது, மனைவி பேரில் எதனா சொத்து வாங்குறது, பொம்பளை பிள்ளை பேரில் எதனா சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வயது கடந்தவர்களுக்கு, இப்போ நடுத்தர வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிறுவர்களுக்கு, இளைய பருவத்தினர், 30 வயதுகளுக்கு கீழானவர்கள் மட்டும் கொஞ்சம் மற்றவங்களை யாரையும் நம்பாமல் அப்பா அம்மா பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் அவங்களுக்கு கூட பெரிய அளவில் கெடுதல்கள் நடக்காத இயல்பான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஜூலை மாதம்